சோ முதல்ல பார்வதி அம்மா இன்னைக்கு வந்தது. நம்ம நேத்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி ஒரு 24 ஹவர்ஸ் அவங்க இருக்க போறாங்கன்னு இன்னைக்கு அவங்க வந்திருந்தாங்க. அவங்க பேசுனது எனக்கு ரொம்ப எதார்த்தமா தான் இருந்தது. அதான் நம்ம கண்டஸ்டன்ட்ஸ் தான் நம்ம ரிவ்யூ பண்றோம். அவங்க பேரன்ட்ஸ், அவங்க ஃபேமிலிலாம் நம்ம ரிவ்யூ பண்றது. சோ அவங்க ஜாலியா வந்து எதார்த்தமா பேசுனாங்க. பட் அதையுமே நெறைய பேர் வந்து அவங்க வந்து கம்ருதீன் மேல வன்மத்த கக்கிட்டாங்க. மத்தவங்க கிட்ட எல்லாம் நார்மலா பேசுறாங்க. திவ்யா அப்பாக்கு ஈக்குவலா இவங்களும் பேசுனாங்கலாம் நெறைய பேர் சொல்றாங்க. பட் என்ன பொறுத்தவரைக்கும் எனக்கு வந்து அவங்க அம்மா ரொம்ப ஜென்யூனா ரொம்ப அவங்க அவங்களா இருந்த மாரி தெரிஞ்சது. சோ அத பத்தி அதுல இருந்தே போயிடலாம். பார்வதி அம்மா உள்ள வந்தோனே பார்வதி ஃபேஸ் பண்ணது, அவங்களுக்குள்ள இருந்த அந்த கனெக்ஷன் எல்லாம் எப்படி போச்சுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி ஒரு அம்மாவா அவங்க என்ன பண்ணணுமோ அது ரொம்பவே கரெக்ட்டா பண்ணாங்க. யா, இன்னும் யா. சொல்ல போணும்னா, அவங்க ஒரு டீச்சரா இருந்துட்டு, அவங்க வந்து அவங்களுக்கு அந்த டெக்கோரம் எப்படி அங்க பிஹேவ் பண்ணணும், இதெல்லாமே நல்லா தெரியும். யாராமே இருந்தாலுமே சரி, கொஞ்சம் அவங்க பொண்ணு ம். எப்படி இருந்தாலும் அத விட்டு குடுத்துற மாட்டாங்க அந்த இடத்துல. இது வந்து வீட்டுக்குள்ள இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பேசுற விஷயமும் கிடையாது. சோ எதுவா இருந்தாலும் அந்த கிளாரிஃபிகேஷன் எல்லாமே அவங்க ஏன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவங்க எது ரியலா பண்றாங்க, எது வந்து சும்மா கேம்க்காக பண்றாங்கன்றது யாருக்குமே தெரியாது இல்லையா? சோ ஒன்ஸ் ம். அவங்க ம். வெளியில வந்ததுக்கு அப்புறம் மேபி அவங்க கிட்ட என்னன்றத கேட்டுட்டு அதுக்கப்புறமா பேசுறதுக்கு இருப்பாங்களே தவிர, இங்க வந்து அவங்க வந்து அந்த டெக்கோரம் கரெக்ட்டா எனக்கு தெரிஞ்சு அவங்க ரொம்ப ஜென்யூனா ரொம்ப ரொம்ப யா. ரொம்ப ஒரு ஒரு அம்மா எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருந்தாங்க. சோ அவங்கள பொறுத்தவரைக்கும் எனக்கு எந்த ஒரு ஃபேக்னஸ் அதெல்லாம் ஒண்ணுமே தெரியவே இல்ல.